இன்றைக்கு நாங்க புதுவிதமான ஒரு சமையல் செய்ய போறோம். அதாவது தக்காளி பழத்துல ஒரு அருமையான ஒரு சம்பல் ஒன்று செய்து காட்ட போறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களும் இதை உங்களோட வீட்டுல செய்து பார்த்து எனக்கு சொல்லுங்க. இந்த சம்பளுக்கு வந்து எல்லாரும் வீட்டுல தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துறது. நீங்க இழுப்பம் எண்ணெய் கொஞ்சம் விட்டு அதுல செய்து பாருங்க, நல்லா இருக்கும் இந்த சம்பளா. எண்ணெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் கொதிச்சதுக்கு பிறகு சூடு வரட்டுக்கு அடுப்பை வந்து ஆகலும் கூட்டாதீங்க, கொஞ்சம் குறைச்சி வைங்க. சட்டி சூடு ஏறிட்டு சத்தம் கேக்குது. இனி தக்காளி பழத்தை பாதியா விட்டுங்க. இது நான் 4 தக்காளி பழம் எடுத்தேன்னா எங்களோட வீட்டுல ஒரு 6-7 பேருக்கு தேவையான மாதிரி, உங்களோட வீட்டுல எத்தனை பேரோ அவைக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. இது 4 தக்காளி பழத்தையும் இப்படி வையுங்க, கவுட்டு வையுங்க. இது இப்படி கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் பொன்னிற கலர்ல வரணும். அப்ப மூடிய கொஞ்சம் கொஞ்சம் திரட்டி விடுங்க. ஒரே பக்கத்து போட்டீங்கன்னா அது சில நேரம் மெரிய பார்க்கும். 2-3 தடவை பிரட்டி விடுங்க. பாத்தீங்கன்னா இருக்கிற இந்த தக்காளி பழத்தின் தோல் வந்து இந்த இப்படி உருகி கலட்டணும், கலண்டு வரும்போது கலண்டு வந்துச்சுன்னா தான் வேகிட்டு அர்த்தம். கொஞ்சம் திருப்பி போட்டீங்கன்னா உள்ளுக்கு கொஞ்சம் வேகாது, சில நேரம் தட்டி எரிய பார்க்கும். அப்ப அதனால கொஞ்சம் அடுப்பை குறைச்சிட்டு இப்ப தக்காளி பழத்தை நல்லா கொஞ்சம் வதங்க விட்டு நல்லா எடுத்தாச்சு. நீ இதை நிப்பாட்டி போட்டு அடுப்பை நிப்பாட்டி போட்டு அப்புறம் இன்னொரு சட்டியில வெங்காயம் கொஞ்சம் பொரிக்க போறோமா. இது வேற ஒரு பிளேட்டுக்குள்ள இதை எப்படி எடுத்துட்டு இனி இதுக்குள்ள வெங்காயம் மட்டும் முதல்ல பொரிச்சு எடுக்க போறோம். பிறகு இந்த தோல் எல்லாத்தையும் தக்காளி பழத்தின் மேல் தோல் வந்து சும்மா தானாவே கலண்டு வரும், அதை அப்படியே உரிச்சு எடுக்கணும் அந்த தோலை. அதுக்கப்புறம் சட்டி கொஞ்சம் சூடான பிறகு கொஞ்சம் இழுப்ப எண்ணெய் விட்டுட்டு, இழுப்ப எண்ணெய் விடுற எண்ணத்துக்கு சொன்னா கொஞ்சம் வாசமா இருக்கும். இழுப்ப எண்ணெய் வந்து சத்து கூட. இந்த சுகர்கள் எல்லாத்துக்கும் இழுப்பம் எண்ணெய் நல்ல சாமான். ஆனா இது யாருக்கும் இப்ப தெரியாது. இப்ப எல்லாரும் தேங்காய் எண்ணெயை தான் கூட பாவிக்கிறாங்க, அதுல வந்து கொழுப்பு இருக்குது. வெங்காயத்தை நல்ல பொன்னிறமா பொரிச்சு எடுக்கணும். அதோட இந்த கருவேப்பிலையும் 2 உள்ளி சேர்த்து கிடக்கு. உள்ளி வந்து கொழுப்பு கரையிறதுக்கு நல்லா. கருவேப்பிலை சாப்பிட்டா தலைமுடி நல்லா வளருமாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டிருக்கு. வெங்காயம் பொரிஞ்சு லைட்டா பொன்னிறமா வந்து கொண்டிருக்குது.
பொன்னிறமா வந்து கொண்டிருக்கு. இன்னொரு ஒரு செகண்டுக்குள்ள இன்னொரு கொஞ்சம் பொன்னிறமா வரட்டுங்க. இது இழுப்பு எண்ணெய்ன்றபடியா ஒருத்தருக்கும் இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கும் இது கொடுக்கலாம். சில பேருக்கு இப்ப வர தேங்காய் எண்ணெய் அதுகள் ஒத்து வருது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கூட நாங்க வீட்டுல இதுதான் பாவிக்கிறது. நீங்களும் பாவிச்சு பாருங்க, எதுவும் கைக்காது. இந்த எண்ணெய் கசப்பு தன்மை எதுவுமே இல்லை, நல்ல டேஸ்டா இருக்கும். சாப்பாடும் டேஸ்டா இருக்கும். இதுல அப்பளம் எல்லாம் பொரிச்சு பாருங்க, அப்பளம் வடகம் எல்லாம் அதோடய சோறு சாப்பிடலாம். நல்ல டேஸ்டான சாப்பாடு உண்டு இது. வெங்காயம் பொரிஞ்சு பதத்துக்கு வந்து தெரிய விடாம எடுக்கணும். வெங்காயம் பொரிஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு இந்த 4 செத்தல் மிளகாயும் லைட்டா வறுத்து லைட்டா சூடு காட்டிட்டு எடுத்தா சரி. செத்தல் மிளகா டப்பன்னு போட்ட உடனே எரிஞ்சிடும். அதுக்கு இதனால கொஞ்சம் பக்கத்துல நின்று பார்த்து மெதுவா எடுக்கணும். ஓகே, ரைட். எடுக்க போறோம். நல்லா முறியிட்டு செத்தல் மிளகா. ஓகே, இனி இதை எடுப்போம். ஓகே, வேக வச்ச தக்காளி பழத்தை இப்ப பிசைஞ்சு இப்படி எடுத்து கிடக்குது. ஆகலம் தனியா பிசைஞ்சா தக்காளி சோஸ் மாதிரி வந்துடும். இப்ப இதுக்கு தேவையான ஒரு சொட்டு ஒரு சிறங்க உப்பு போடுங்க. போட்டுட்டு நாங்க பொரிச்ச வெங்காயமும் செத்தல் மிளகாயும் இருக்கு, பொரிச்ச வெங்காயத்தையும் இதுக்குள்ள ஆட் பண்ணிட்டு இந்த செத்தல் மிளகாயை வந்து அப்படியே போடுறதுல இந்த கையால் இப்படி நொறுக்கணும். இப்படி நொறுக்கி போட்டு போடுங்க. அதுல ஒரு தனி டேஸ்ட் ஒன்று இருக்குது. இப்படி நொறுக்கி போட்டு போடுங்க. இதோட சேர்த்து 1 டீஸ்பூன் ஒரு சொட்டு தயிரும் விடுங்க. இதோட ஒரு சொட்டு தயிரும் போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ரைட். உங்கள்கிட்ட விட்டு இன்னைக்கு வெள்ளியரிசி சோறு காய்ச்சினது. வெள்ளியரிசி சோறும் தக்காளி பழ சம்பளம். நீங்களும் உங்களோட வீட்டுல செஞ்சு பாருங்க. மழைக்கு நல்லா இருக்கும். ஆனா சுட சுட சாப்பிடணும். சாப்பிட்டு பார்த்து நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.